வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா ஆம்பரண்ட் பிராண்டில் இருந்து ரீசெண்டாக லான்ச் ஆன 100 வாட் கேன் டெக்னாலஜி சார்ஜர் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாக்ஸோட ஃப்ரண்ட்லேயே ப்ராடக்டோட இமேஜையுமே போட்டிருக்காங்க அண்ட் டைப் சி லேப்டாப் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பாக்ஸோட சைட்லேயுமே ப்ராடக்டோட ஹைலைட்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு கேன் டெக்னாலஜி மூலமாக சார்ஜர் பவர் ஆகுது அப்படின்றதுனால லோ ஹீட்டு அண்ட் மேக்ஸிமம் அவுட்புட் நமக்கு கொடுக்கும். அதே டைம் நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அண்ட் இதில் பவர் டெலிவரி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிடி சப்போர்ட் உள்ள மொபைல்ஸுக்குமே இதில் சார்ஜ் போட்டுக்கலாம். அண்ட் இதில் கன்வெர்டபிள் ப்ளக் கொடுத்துருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மல்டி லேயர் ஆஃப் சிப்செட் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. ஸோ நமக்கு ஈஸியாக ஃபியூஸ் போகிறது, அப்படி இல்லாட்டி ஏதாவது சார்ஜர் டேமேஜ் ஆகிறது, பிளாஸ்ட் ஆகுது அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்துக்குமே நமக்கு சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் வச்சிருக்கனால ரொம்பவே சேஃபாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் பாக்ஸோட பேக் சைடில் 180 days வாரண்டின்னு போட்டிருக்காங்க. அதாவது 6 month வாரண்டியுமே நமக்கு இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் சார்ஜ் 50% லெஸ் தென் 30 minutesன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 50% சார்ஜ் நமக்கு 30 minutesல ஏறிடுன்ற மாதிரி. தென் மாடல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க AGC 100ன்னு. அண்ட் ப்ராடக்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா 286 grams மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1/4 கிலோ இருக்குது. அண்ட் இதோட எம்ஆர்பி ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா 10,000 மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ப்ரைஸில் இல்லை, நான் ரொம்பவே ஒரு சர்ப்ரைஸான ப்ரைஸில் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் அது கீழே சீரியல் நம்பரையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் வாரண்டி அசிஸ்டன்ட்கான மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அண்ட் அட்ரஸ், கஸ்டமர் கேருக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. பாட்டமில் ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க. இதை ஸ்கேன் பண்ணி நம்ம யூசர் மேனுவலை ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குன்ற மாதிரி பார்ப்போம். ஒரு ஸ்லைடர் பாக்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணதுமே உள்ள ஒரு வாரண்டி அசிஸ்ட்கான கார்டு ஒன்று வச்சுருக்காங்க. அது நமக்கு மெயில் ஐடி, ஃபோன் நம்பர்ஸு, தென் வெப்சைட்டோட URL போட்டிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண சொல்லி ஒரு சின்ன ஆன்லைன் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மல்டிபிள் சைட்ஸில் அவைலபிள் இருக்குது. ஸோ அதில் பர்ச்சேஸ் பண்ணால் ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியும் ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, அதுக்குள்ளேயும் ஒரு ஃபோம் ஷீட்ஸை ஃபுல்லாக வச்சு அதில் தான் நமக்கு சார்ஜரையுமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கேஜிங் நல்லாவே குவாலிட்டியாகவே இருக்குது. சார்ஜரை எடுத்ததுமே கொஞ்சம் வெயிட்டு ஃபீல் ஆகுது. ரொம்ப வெயிட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. 286 grams மாதிரி போட்டிருந்தாங்க. சார்ஜர் ஃபுல்லாகவே பிளாக் கலரில் தான் இருக்குது. நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்லேயே ஆம்பராண்ட்னு பிராண்டோட லோகோவையுமே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா மாடல் நேமு RAP 100ன்னு போட்டு இன்புட் வோல்டேஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏசி பவரில் 110 to 240 volt வரைக்கும் இருக்கிற சாக்கெட்ஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 50 to 60 Hz ஃப்ரீக்வன்சியுமே நமக்கு இருக்குது. ஸோ ஃப்ளிக்கரிங் நமக்கு அந்த அளவுக்கு இருக்காது. தென் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக போட்டு அதில் நம்ம எந்தெந்த போர்ட்ஸை யூஸ் பண்ணால் எவ்வளோ சார்ஜ் வரும்ன்றதையுமே டீட்டெயில்டாகவே போட்டிருக்காங்க. அதாவது இதில் USB C1 C2ன்ற போர்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 100 watts வரைக்கும் மேக்ஸிமம் அவுட்புட் எடுத்துக்கலாம். அதாவது C1 C2 போர்ட் நமக்கு 100 watts வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஏதாவது சிங்கிள் போர்ட் மட்டும் யூஸ் பண்ணுறோன்ற டைமில் அதுக்கு அடுத்தது இருக்க USB-C போர்ட் பார்த்தீங்கன்னா 20 watts வரைக்கும் தான் வரும். தென் USB-A போர்ட் பார்த்தீங்கன்னா 18 watts தான் மேக்ஸிமமே இருக்கும். இதில் நம்ம C1 + C2 ஃபஸ்ட்டு போர்ட்டையும் செகண்ட் போர்ட்டையும் நம்ம சேம் டைம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு போர்ட்டில் நமக்கு 65 wattsம் செகண்ட் போர்ட்டில் 30 wattsம் நமக்கு அவுட்புட் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம C1 C2 அப்படி இல்லாட்டி C3 போர்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 65 wattsன்றது C1 C2ல எடுத்துக்கலாம். அண்ட் 20 wattsன்றது நமக்கு C3 போர்ட்டில் கிடைக்கும். இது மூணுமே நமக்கு டைப் C போர்ட் தான். அப்படி இல்லாட்டி நம்ம 4 போர்ட்டையுமே சேர்த்து ஒரே டைமில் யூஸ் பண்ணுறோம். C1 C2 C3 அண்ட் A1 இந்த 4 போர்ட்டையுமே நம்ம சேர்த்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ 45 watts வந்து நமக்கு ஃபஸ்ட்டு போர்ட்லையும், 30 wattsன்றது செகண்ட் போர்ட்லையும், தென் 7.5 wattsன்றது தேர்ட் போர்ட்லையும், USB-A போர்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் அதே நமக்கு 7.5 watts தான் கிடைக்கும். ஸோ நம்ம 4 போர்ட்டையும் சேர்த்து யூஸ் பண்ணும் போது நமக்கு 90 watts வரைக்கும் வரும். ஒரு 10 watts 15 wattsன்ற மாதிரி லாஸ் இருக்க தான் செய்யுது. ஓகே, பவர் போர்ட்டு பார்த்தீங்கன்னாலும் ஃபஸ்ட்டு நமக்கு டாப்பில் LED லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நம்ம பவர் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்ற இண்டிகேஷன் பண்ணுறதுக்காக. தென் C1 ஒரு டைப் C போர்ட் இருக்குது. அண்ட் C2 ஒரு டைப் C போர்ட்டு, C3யும் ஒரு டைப் C போர்ட்டு, அண்ட் A1ன்றது நமக்கு நார்மல் USB-A போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க டைப் C போர்ட் மூலமாக நம்ம லேப்டாப்ஸே கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் அது வந்து நம்ம C1 C2 இந்த 2 போர்ட்டில் மட்டும்தான் நம்ம லேப்டாப் சார்ஜ் போட முடியும். இப்போ வர மேக்ஸிமம் லேப்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா டைப் C போர்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டைப் C போர்ட்டுக்கு வந்து நம்ம இதிலேருந்தே சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவுமே நமக்கு அதிகமாக 65 wattsன்றது லேப்டாப் சப்போர்ட் ஆகும். நம்ம மொபைல்ஸுக்கு தான் 100 watts 120 wattsன்ற மாதிரி ஹெவி ஃபாஸ்ட் சார்ஜஸ் இருக்குது. பட் லேப்டாப்ஸுக்கு இனிமேல் 65 wattsன்றதே போதுமானதாக தான் இருக்குது. அதிகபட்சம் சாம்சங் லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைப் C கேபிள் தான் அவங்களும் கொடுத்துருப்பாங்க. C2C கேபிள் தான் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம 45 watts தான் அது சப்போர்ட்டுமே பண்ணோம். அப்படி இருக்கிறப்போ நம்ம டைப் C லேப்டாப்ஸுக்கு இதில் இருக்க ஃபஸ்ட்டு C1 C2 போர்ட்லேயே நம்ம லேப்டாப்ஸையுமே சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே டைம் நம்ம C3 போர்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே நம்ம மொபைலையுமே PD ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். அது நமக்கு 20 watts வரைக்கும் அவுட்புட் இருக்குது.
தென் சார்ஜரோட ஆப்போசிட் சைட்லேயுமே 100 வாட் சப்போர்ட்ன்ற மாதிரி போட்டு கேன் மேக்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோன்றதையுமே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா பிராண்டோட லோகோ, ISO சர்டிஃபிகேஷன்ஸு அண்ட் சேஃப்டி சர்டிஃபிகேஷன்ஸு அண்ட் எலக்ட்ரிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெகுலேட்டரி மார்க்கிங்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சார்ஜர் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்குமே அப்ளிகேபிள் ஆகும். ஸோ நம்ம யூரோப் கண்ட்ரீஸ்லையுமே யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ப்ளக்குமே 2 டைப்ஸ் ஆஃப் ப்ளக் கொடுத்துருக்குன்ற மாதிரி ஃப்ரண்ட்லேயே பாக்ஸில் மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி 2 ப்ளக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நார்மலாக 2 பின் ப்ளக் இருக்குது. நம்ம இந்தியா மத ஸ்டாண்டர்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு ஆஸ்திரேலியன் ஒரு UK பிரிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதையுமே நம்ம யூரோப் கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னாலுமே அங்கேயுமே ஒரு சில இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ப்ளக் கொடுத்துருக்காங்க. அதையுமே ஈஸியாக நம்ம ஸ்லைட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இது. ஓகே, இப்போ சார்ஜரை ப்ளக் பண்ணி எப்படி நமக்கு பவர் அவுட்புட்ஸ் வருதுன்றதை சார்ஜிங்க்கு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம பவரில் ப்ளக் பண்ணதுமே மேலே கொடுத்துருக்க பவர் இண்டிகேஷன் எல்இடியில் நமக்கு ஒயிட் கலர் எல்இடி எரியுது. ஸோ இதை வச்சு நம்ம பவர் ஆனில் இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதிலேயே கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு டைப் சி போர்ட்டில் கனெக்ட் பண்ணுவோம். இது நமக்கு 100 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதை கனெக்ட் பண்ணி என்கிட்ட இருக்க சாம்சங் S23 FE சார்ஜ் போட்டு பார்க்குறேன். இந்த மொபைலோட மேக்ஸிமம் சார்ஜிங் கெப்பாசிட்டியே பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் தான். ஸோ அதை நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்ன்ற மாதிரி காட்டுது. ஃபுல் சார்ஜிங் ஸ்பீடில் எனக்கு சார்ஜ் ஆகுது. ஓகே, இப்போ C2 போர்ட்டில் கனெக்ட் பண்ணுவோம். இதுவுமே நமக்கு 100 வாட் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதை கனெக்ட் பண்ணும்போதுமே எனக்கு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் காட்டுது. ஃபுல் பொட்டன்ஷியலில் சார்ஜ் ஏறுது. ஓகே, தென் C3 போர்ட்டில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நார்மல் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் காட்டுது. இது வந்து நமக்கு 20 வாட்ஸ் மட்டும்தான் மேக்ஸிமம் அவுட்புட்டு. ஸோ கனெக்ட் பண்ணும்போது நார்மல் ஃபாஸ்ட் சார்ஜிங்கிற மாதிரி தான் இருக்குது. 20 வாட்ஸ் ஸ்பீடி அவுட்புட்டில் தான் பவர் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகே, தென் அதில் கொடுத்துருந்த A1 போர்ட், அதாவது நார்மல் USB-A போர்ட்டை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வெறும் சார்ஜிங்னு மட்டும்தான் வருது. இது வெறும் 15 வாட்ஸில் தான் சார்ஜ் ஆகும். ஏன்னா இதோட மேக்ஸிமம் அவுட்புட்டே பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது சாம்சங் மொபைல்ஸோட ஸ்டாண்டர்டு ஒன்று 15 வாட்ஸில் ஏறும், அப்படி இல்லாட்டி 25 வாட்ஸில் ஏறும், அப்படி இல்லாட்டி 22.5 வாட்ஸ். இந்த 3 வேரியன்ட்ஸில் தான் சாம்சங் மொபைல்ஸ் அதிகமாக சார்ஜ் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த சார்ஜர் நம்ம சாம்சங் ஐஃபோன்ஸு, பிக்சல்ஸு, நத்திங் ஃபோன்ஸு அந்த மாதிரி எல்லா ஃபோன்ஸுக்குமே யூஸ் பண்ணலாம். பட் இதுவே நீங்கள் இந்த OnePlus, Vivo, Oppo அந்த மாதிரி மாடல் பிராண்டில் மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்றப்போ அதில் வந்து ப்ரொப்ரேட்டிவ் டெக்னாலஜி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு PD சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த சார்ஜர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் டைப் சி லேப்டாப் வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே அதுக்குமே ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸில் நான் யூஸ் பண்ணும் போது எனக்கு அந்தளவுக்கு ஹீட் எதுவுமே ப்ரொடியூஸ் ஆகலை. சாம்சங் புக் 4 வச்சுருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணும் போதுமே எனக்கு எந்த ஒரு ஹீட்டிங் அந்த மாதிரி இஷ்யூ எதுவுமே ஆகலை. எங்கேயாவது நம்ம வெளியே ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்ற டைமில் லேப்டாப்புக்கு ஒரு சார்ஜர், மொபைலுக்கு ஒரு சார்ஜர், நம்மகிட்ட இருக்க அக்சசரிஸ்க்கு ஒரு சார்ஜர் அப்படின்ற மாதிரி கேரி பண்ணாமல் இந்த ஒரே ஒரு சிங்கிள் சார்ஜர் மட்டுமே நம்ம கேரி பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்க டிஃப்ரெண்ட் போர்ட்ஸில் நம்ம லேப்டாப்ஸு, மொபைல்ஸு, மற்ற அக்சசரிஸ் எல்லாத்தையுமே இது ஒரு சார்ஜர் யூஸ் பண்ணியே நம்ம ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். இதை நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அமேசானில் ஒரு ஃப்ளாஷ் சேல் மாதிரி ரன் ஆச்சு. ஸோ அந்த சேலில் வெறும் 800க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ரைஸுக்கு இதோட ஒர்த்து ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இதோட நார்மல் ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா 4000, 5000 அந்த மாதிரி ப்ரைஸில் இருக்கும். இதே மாடலில் உங்களுக்கு 65 வாட்ஸ் இருக்க சார்ஜருமே கேன் டெக்னாலஜியில் அவைலபிள் இருக்குது. பட் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸு. ஸோ இதில் நான் லேப்டாப்ஸும் யூஸ் பண்ணிப்பேன். அட் த சேம் டைம் மொபைல்ஸுக்குமே சார்ஜ் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் இதில் அவங்க கேபிள் எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. நான் அமேசானில் ஆர்டர் போடும்போது எனக்கு அந்த சேலில் கேபிளோட சேர்த்து தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரு சின்ன காம்போ ஆஃபர் மாதிரியும் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு இந்த 3-in-1 கேபிளே அரௌண்ட் எனக்கு வெறும் 30 rupees தான் வந்துச்சு. ஸோ மொத்தமாக 850 rupeesலேயே நான் கேபிள் ப்ளஸ் சார்ஜர் எல்லாத்தையும் சேர்த்தே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி இந்த வீடியோட லென்த் ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ கேபிளோட ரிவ்யூவை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு லோ ப்ரைஸில் நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்டோட ரிவ்யூவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.